ஹலோ நண்பர், ஹலோ நண்பீஸ். இன்னைக்கு வந்து வெல்கம் டு ஹோல்சம் தளபதி விஜய் எங்க இருக்கீங்க? வெல்கம் டு ஹோல்சம் மூவிஸ் எபிசோட் என்னதுடா இது? எபிசோட் 6 தானே? எபிசோட் 6. இன்னைக்கு வந்து யார் சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு ஒரு நல்ல நல்ல மேட்ச் சம்பவம் நடந்திருக்கு. கம்மியான ஆடியன்ஸ் வந்திருக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்சோட ரிசல்ட் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கேகேஆர் ஃபேன், கொஞ்சம் சேர்ந்துருக்கான் இன்னைக்கு. ஒரு கேகேஆர் ஃபேன், ஒரு எல்எஸ்டி ஃபேன், ஒரு சிஎஸ்கே ஃபேன், ஒரே ஒரு சிஎஸ்கே ஃபேன் வந்திருக்கு. ஸோ இதுலேயே மீதி 3 பேரும் தலைக்கு மீதி 2 அண்ட் இன்னொரு ஆர்சிபி ஃபேன் வந்து அவர் இன்னும் ஆர்சிபி ஜெயிச்சாலும் அவர் ஏஞ்சி நிற்க முடியல இன்னும். ஸோ இன்னும் அவரோட தேதி பின்னால் அறிவிக்கப்படும் மாதிரி அவர் வந்து இன்னும் எப்போ வருவாருன்னு தெரில. எனக்கு மேட்ச்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி சொல்ல விரும்புங்க பொதுவாக புஷ் இந்த எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வராத பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சிஎஸ்கே வந்துட்டு அதான் தலை குஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ. இந்த சீசன் அவ்வளோதான் 2020யோட ரீமேக்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. அப்பதான் பாட்டம் ட்ராக் பண்ணிருக்காங்க சிஎஸ்கேல. பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. ஆமாடா, கொஞ்சம் பேசாதா பேசுனீங்க. சரி, நீங்களும் சரி அவனுங்களும் சரி. இப்போ அவனுங்க சைட்லேருந்து டாக்ஸிசிட்டி தாங்க முடியாது. ஸோ ஐ திங்க் டாக்ஸ் வந்து யார் சிஎஸ்கே தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் படத்துக்கு போயிட்டேன். பாருங்க, உண்மையான சிஎஸ்கே என்ன பண்றான்னு பாருங்க. கடைசி 18th ஓவரில் லாகின் பண்ணி தோனி இன்னிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு மேட்ச் ரிவ்யூ பேச வந்துட்டான். மீதி 2 பேர் ஹைலைட் தோனி ஆட்டம் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு வர மாட்டானுங்க. ஸோ ஐ திங்க் இவனுக்கு தான் பவுலிங் எடுத்தானுங்க. கரெக்டான டிசிஷன்லாம் எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு கரெக்டான டிசிஷன் தான் அப்போது தெரிஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஐ திங்க் பிளேயிங் 11 கூட எதுவுமே மாற்றல நினைக்கிறேன். 2 டீமே அப்படியே தான் ஆடினானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் ஆக்சுவலி ஆர்சிபி நல்லா ஸ்டார்ட் பண்ணானுங்க. அது நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபில் சால்ட் வந்து அடிச்சிட்டான், அஸ்வின் போட்டு அடிச்சிட்டான் செகண்ட் ஓவரில். ஆனால் கோலி அவரோட கிளாசிக் இன்னிங்ஸ் எப்படி ஆடிட்டு இருந்தார். ஒரு 4 from 10 balls இருந்தான் ஒரு கட்டத்தில். அப்புறம் தலை ரெடி. உண்மையாவே உங்களுக்கு லூசு பண்றதான் போல. தலையோட ஸ்டம்பிங்க்கு வந்து அதான் தலைக்கு இது பண்ண ரெடி ஆகிக்கிறேன் அப்படி. ஏன்னா நூர் அகமது வந்து ஐ மீன் சென்னை வந்து பவர் பிளேயர் 4 பவுலரோ போட்டானுங்க. அதில் 5th ஓவர் ஃபில் சால் செம்மையாக எடுத்தான். 30 from 15 balls என்னமோ. ஸோ ஆமாம், 4 பவுலராக போட்டானுங்க. கலீல், சாம் கரன், அஸ்வின், நூர் அகமட், மறுபடியும் சாம் கரன் 5 பவுலர் போட்டானுங்க. சாரி 4 பவுலர் போட்டாங்க நினைக்கிறேன். ஸோ போன வச்சு இருந்தாண்டா போன வச்சு பார்க்கல. இன்னைக்கு வந்துட்டு நூர் அகமது வந்து ஃபில் சால்ட்டை வந்து இப்படி போட்டான். தலை இப்படி ஒரு செகண்ட் கூட இல்லை. அது போன மேட்ச் ஒரு ஸ்டம்பிங் பண்ணால அதோட ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு. லிட்டரலா நீங்க அதை போய் பாரு, நீ போய் பாரு. உண்மையாலே அப்படிதான் இருந்துச்சு. லிட்டரலி மேட்சை திருப்பிடுச்சு. ஃபில் சால்ட் அவுட் ஆகுற மாதிரியே இல்லை இன்னைக்கு. டக்குன்னு ஃபில் சால்ட் அவுட் ஆக்கிட்டு அவனுக்கு பவர் 5 overs 50 or something இருந்தானுங்க. நல்லா ஆடிட்டு ஃபில் சால்ட் சூப்பராக ஆடிட்டு இருந்தான். அதான் ஸோ அவனை எடுத்தது வந்து நல்ல மேட்டராக போச்சு. ஏன்னா அப்புறம் வந்துட்டு இவர் வந்து தேவதத் படிக்கல் வந்து வழக்கம் போல பால் சாப்பிடுவான்னு இருந்துச்சு. ஆனால் அவன் இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி நல்லா ஆடிட்டான். அடிச்சு ஜடேஜாவையும் வச்சு பிறந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து அவனுக்கு ஒரு ஐ திங்க் அங்கே தான் ருத்துராஜ் வந்துட்டு மேபி ஜடேஜாவை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி மேபி அஸ்வினே போட்டுருக்கான் நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான் ஜடேஜா. ஸோ மேபி லெஃப்ட் ஹேண்டர் ஜடேஜா போடும்போது கொஞ்சம் அண்ட் தேவதத் படிக்கல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் தான் ஒழுங்காக ஆடுவான். மற்றபடி எல்லா பவுலர்ட்டையும் கொஞ்சம் சாப்பிடுவான் பாலை. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க 2 பேரும் அவுட் ஆகாமல் அப்படியே கோலியும் ஜடேஜா படி ஆட விட்டுருந்தாங்கன்னா 150 தான் வந்திருக்கும் டார்கெட். அவங்க பொறுமையாக தட்டி ஆடி இருப்பானுங்க. பட் தேவதத் படிக்கல் ஒரு 2 over நல்லா அடிச்சு அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் யார் விக்கெட் எடுத்தான்னு கூட மறந்துட்டான். அதுவும் நூர் அகமது தான் எடுத்தானா இல்லை யார் எடுத்தா?
ஆஷ்னா கரெக்ட். ஆஷ்னா எடுத்தார் விக்கெட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஆஷ்னாக்கு ஓவரே கொடுக்கல இந்த மேட்ச்சில். ஸோ அதுவும் ஒரு சர்ப்ரைசிங். ஆஷ்னா 2 ஓவர் தான் போட்டார் இந்த மேட்ச்சில். பவர் பிளேயில் ஒன்று, தேவதத் படிக்கல் இருக்கிறப்போ ஒன்று. அதுக்கப்புறம் தான் இவன் வந்தான் பட்டிதர். ஆக்சுவலி சுகி வருஷன் மேட்ச் ஆடிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்காரு. ஆக்சுவலி ஒரு சேஞ்ச் சிஎஸ்கே பண்ணானுங்க. பத்திரானா உள்ள கொஞ்சம் எலிஸ் பதிலாக. அண்ட் பத்திரானா வந்து கோலி லைட்டாக வெறியேற்றி விட்டான். ஸோ பத்திரானா ஒரு பவுன்சர் அடித்தாங்க கோலி மண்டைக்கு ஃபர்ஸ்ட் பால். கோலி அதை பார்த்துட்டு அப்படியே ஹெல்மெட் எடுத்து வந்து தான் பண்ணார். செகண்ட் பால் பவுன்சர் அடித்தான் 6. அப்படின்னு தெரியும் எதுக்கு பத்திரா நான் இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு வாட்டி செக் வாட்டி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா இதை அப்படியே கட் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் கோலி அந்த ஓவர் நல்லா ஆனான். 6-4 அடிச்சு அவனுக்கு 2 கோலி பெருசாக லைக் எப்படி. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆக்சிலேஷன் கிடைக்கல, படல. 30 from 30 தான் அவுட் ஆன கடைசியில். ஆனால் பட்டிதருக்கு வந்து சூப்பராக ஆடிட்டுனான். அண்ட் என்ன மேட்டர்னா பட்டிதர் வந்து 15 16 17 இருக்கும்போது ஒரு கேட்ச், 19 இருக்கிற போது ஒரு கேட்ச், 20 இருக்கும்போது ஒரு கேட்ச், 3 கேட்ச் ட்ராப் பண்ணானுங்க இவனுங்க. அண்ட் 17 இருக்கும்போது கேட்ச் வந்து தீபக் கூட பலமான கேட்ச் அழகாக இப்படி வந்துச்சு கையில். அவர் வந்து அப்படியே விட்டான். என்னப்பா நிக்லஸ் பூரன் நிக்லஸ் பூரன் வந்துச்சு அதே மாதிரி கேட்ச் தான். அதை விட சப்பையான கேட்ச் ஆக்சுவலி. நிக்லஸ் பூரன் பின்னாடி ஓட வேண்டியதா இருந்துச்சு. இவனுக்கு அப்படியே கையில் நின்று ஒரே ரொம்ப நேரம் நின்று இருந்தான். அப்படியே பாப் ஆயிடுச்சு பால். ஸோ ரஜத் பட்டிடாருக்கு 3 வச்சு அவன் 50 சூப்பராக ஆனான் ரஜத் பட்டிடார். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு வேற லெவலில் ஆனா. ஆக்சுவலி அவனுங்க 10 overs 100 நல்லா 10 run போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவனுங்க பேட்டிங் நல்லா இருக்கா இல்லை மும்பை பேட்டிங் அவங்களோட டம்மியாக இருக்கா இல்லை இன்னைக்கு சிஎஸ்கே ஒழுங்காக பவுலிங் போடலன்னு தெரில என்ன மேட்டர்னு. பட் சிஎஸ்கே பவுலிங் இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிட்டானுங்க. அண்ட் ருத்ராஜும் பவுலர் ரொட்டேட் பண்ணுறதும் கொஞ்சம் அவ்வளோ ஒழுங்காக பண்ணல இன்னைக்கு. இல்லை ஏன்னா அஸ்வின் 2 ஓவர் தான் போட்டான். ஜடேஜா வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஜடேஜா ஓவர் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அண்ட் வேறு யார் நூர் அகமது சூப்பராக போட்டான் வழக்கம் போல். இன்னைக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்தான். ஸோ அவரு தான் ஐ திங்க் அவன் நேற்று ஷர்துல் தக்கூர் 6. இன்னைக்கு ஏதோ புஷ் பை த வே கங்க்ராட்ஸ் ப்ரோ. எல்எஸ்டி நேற்று எஸ்ஆர்எச் அன்எக்ஸ்பெக்டட் வின். நேற்று ஒன்றா தான் மிஸ் பண்ணுவோம். நேற்று நல்லா கேப்டன்சி பண்ணான். ஓகே யாரை நீ பார்த்த மேட்ச் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன். பார்க்காத மேட்சா உட்காந்து தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தியா நீங்க எப்படி வேணா இருக்கீங்க, என்ன எதுக்கு வரலதான் கேட்டேன். சரி எனிவேஸ் பட்டிதர் சூப்பராக ஆடிட்டு இவன் இந்த ஜிதேஷ் சர்மா மட்டும் இவனை எடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அவன் பெருசாக அடிக்கல, 10 12 தான் அடித்தான். ஆனால் மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் கோயிங் டு சென்னை அந்த மாதிரி இதை கேட்டிருந்தானுங்க. அவன் வந்துட்டு தோசை இட்லி சாம்பார் அவரு சட்னி தாய்லி வயலி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் 12 தான் அடித்தான். ஆனால் அவுட் ஆகிட்டு போகிறப்ப அந்த பாட்டு போட்டார் டிஜே. தோசை இட்லி சாம்பார் சட்னி போட்டிருந்தாரு. பட் அவர் ஜிதேஷ் சர்மா ஜெயிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஆர்சிபியை. இதான் நான் தைரி மேலே மனத்தை கொட்டலாம். ஒருத்த அவன் ஆடுறதே ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு, அதுவும் சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. இங்கேயும் சாம்பார் தான் சாப்பிடுவாங்க. என்ன போயிட்டு அதை மாட்ட வாடிட்டு இருக்கான்னு தெரில. பட் ஓகே ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே பெங்களூரில் பண்ணால் ஹம்பிள் பண்ணுவானுங்கன்னு ஒரு உங்கள் கையில் தான் இருக்குது. மயிராட்டம் ஆடிட்டு திரும்ப தோனி அடிச்சாரு என்ன ஊம்பிட்டு இருக்காரு. சென்சர்லாம் வள தேவைடா, சும்மா மஜாவா யார் பார்க்கறதே ஒரு 15 பேர். நான் ரீஃப்ரெஷ் பண்ணி ரிவ்யூ சேர்த்திக்கிட்டு இருக்கேன். அந்த 15 பேர் யாராவது வந்துட்டு யாராவது கமெண்ட் பண்ணீங்க நல்லா இருக்கும். யாரு நீங்கன்னு சொல்லி 2025ல பாக்குறீங்களோ லைக் பண்ணுங்க. அவன் ஹேஷ்டேக் கமெண்ட் அந்த ஹேஷ்டேக் யாரெல்லாம் தலை ஃபேன்ஸ் ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் தோனி கமெண்ட் பண்ணுங்க. யாரா கோலி ஃபேன்ஸ் இருக்காங்களோ 18 கமெண்ட் பண்ணுங்க. 18 ஏதாவது அவங்க ஏஜ் செக் பண்ணிக்கிறேன். செக் 18 ஓகே. ஸோ யா அதுக்கப்புறம் நான் நூர் அகமது வந்து ஒரு விக்கெட் ஆச்சு. அப்புறம் பட்டிதர் வந்து யார் எடுத்தா பத்திரானா வந்து செகண்ட் லாஸ்ட் சூப்பராக போட்டான். ஆக்சுவலி ஒரு ரன் தான் கொடுத்தான், 2 விக்கெட் எடுத்தான். யார் இவனையும் சரி பட்டிதரையும் சரி குருணால் பாண்டியாவையும் சரி.
எனக்கு இன்னைக்கு நல்ல விஷயம் என்னன்னா குருணால் பாண்டியா மேலே போன எபிசோட் தான் வன்மத்தை கூட்டிகிட்டு இருந்தேன். தாலி வந்து இன்னைக்கு டக் அவுட்டு, அப்புறம் தலை கடைசி ஓவர் பிடிச்சி வாங்கி விட்டார் அவனை. அதனால ஃபர்ஸ்ட் பால் பார்த்தியா பவுன்சர் பண்ணா தலைக்கு, அப்புறம் தலை ட்ரிகர் ஆகி எடுத்து விட்டார் அவனை. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. இன்னைக்கு மேட்ச்லேயே அதான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஒரு சாம் கரன் போட்டான். சாம் கரன் வந்துட்டு எவ்வளோ ஸ்கோர் 175 நம்ம தான் இருக்குது ஸ்கோரு. 3 சிக்ஸ் தொடர்ந்து கொடுத்து 195 ஏற்றிட்டான் ஸ்கோரை. ஸோ அவருனால முடிஞ்ச பங்கை வந்து பண்ணிட்டாரு. பேட்டிங்கில் அடிக்க முடியலன்னு சொல்லி பவுலிங்கில் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பண்ண. ஸோ இவனுங்க எவ்வளோ 195, இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஸ்கோர் தான் இன்றைக்கி. 170 கிட்ட வரைக்கும் சென்னை சேஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். போன மேட்ச் இதுக்கே 150 வந்து அவனுக்கு கஷ்டப்பட்டு தான் அடிச்சானுங்க சென்னையை. பட் ஐ திங்க் இன்னைக்கு பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பின்னே அவ்வளோ எவனுக்குமே லைக் சென்னை பவுலர்ஸ் எவனுமே அவ்வளோ 100 ஓகே நல்லா போட்டான். பட் அது தவிர்த்து அஸ்வினும் சரி ஜடேஜாவும் சரி அவனுங்களுக்கு கொஞ்சம் ஜடேஜாவும் எனக்கு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டானுங்க. ஸோ அது ஒரு ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்சியில் ஒரு பிரச்சனை. ஜடேஜாவை ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் மூவிங் ஆன் டு பேட்டிங், அங்கே தான் மெயின் மேட்டர் நடந்துச்சு. ஸோ யார் ட்ரிபாத்தியும் அச்சின் ரவீந்திரம் ஓப்பன் பண்ணானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாரும் மாற்றி செம்மையாக கண்டின் பண்ணிட்டுருந்தானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரன்னே வரலன்னு நினைக்கிறேன். ரெண்டு ரன்னாக ஒன்று தான் இருந்துச்சு. செகண்ட் ஓவரில் அவர் அவுட் ஆகிட்டார் ட்ரிபாத்தி, அவர் போயிருக்கு. அண்ட் எவ்வளோ யார் வந்தார், கைக்வாடும் அதே ஒரு அவுட் ஆகிட்டார். ஐ திங்க் கைக்வாட் அவுட் ஆயிட்டானா சென்னை பேட்டிங் ரொம்ப இதுவாக தெரியுது. அது என்ன நினைக்கிறீங்க? ட்ரிபாத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஹிட் அண்ட் மிஸ் தான். சச்சின் ரவீந்திரா வந்துட்டு ரொம்ப மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்பர் கிரேடிங் ஷாட்ஸ் பிளேயரான்னு தெரியல எனக்கு. அவன் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப T20க்கு லைக் ஆடுவான் ஆக்சுவலி யூஸ்வலாக அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில். பட் அவனால் சென்னையில் ஆட முடியல என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடிக்கிறான். நிற்கிறான். ஆமாம் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா கைக்வாட் தோனி இருக்காரா சொல்லிட்டேன். நான் சொல்றது வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு, தோனி வந்து மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் மேட்ச் விட்டதுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்டர்ஸ் ஒரு லிஸ்ட் போட்டு கடைசியா தோனி ஆஃப்டர் மேட்சஸ் ஓவர்ங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து கடைசியா. ஆனால் கைக்வாட் அவுட் ஆயிட்டானா, ஏன்னா போன மேட்சே கைக்வாட் அவுட் ஆயிருந்தா சென்னை என்ன இருப்பானுங்கன்னு தெரியாது. எனக்கு டக்குனு ஒரு 22 balls 50 போட்டான் மும்பை கூட வந்து. ஸோ இன்னைக்கு கைக்வாட் அவுட் ஆனதுனால ஐ திங்க் சென்னைக்கு ஒரு மூவே கிடைக்கல. கைக்வாட் பேட்டிங் ஆடல ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது. கைக்வாடுக்கு அப்புறம் ஹூடா மேலே வந்து எனக்கு சம்பவமாக இருக்குது. கேட்சும் விட்டான். அப்புறம் நீங்கள் தான் ஆக்சுவலாக வன்மத்தை கொட்ட, நான் ஏன் கூட்டிகிட்டு இருக்கேன். நீ கொட்டல இல்லை, சரி நீ அவங்க சார்பாக கொட்டேன் அவரே தான். ஹூடா வந்துட்டு நான் சொல்கிறதுன்னு தெரில. அவனை வந்து எதுக்கு டீமில் வச்சிருக்கானுங்கன்னு தெரில. பவுலிங்கும் போட மாட்டான், ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டர் நானுங்க, அது ஒழுங்காக பண்ணல. பேட்டிங் வந்து நல்லா சாப்பிட்டான் பால பாரு பிளேயில். ஸோ கடைசியில் வந்து நாட் அவுட் தான் கொடுத்தாங்க அவனுக்கு. கோலி ரிவ்யூ எடுத்து, கோலி தான் சரி நிக்க கேட்டு ரிவ்யூ எனக்கு ரிவ்யூ எடுத்து அவுட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அவனை. அவன் போனதுக்கப்புறம் இன்னொரு தாடி சாம் கரன் தான். சிஎஸ்கே டீமில் வந்து 3 பெரிய ஓட்டர் நினைக்கிறேன். ட்ரிபாத்தி, சாம் கரன் அண்ட் தீபக் கூட. ஒன்று என்ன பண்ணலான்னா டெவன் கான்வே இருக்கான். ஸோ கான்வே உனக்கு தெரியும் நினைக்கிறான், தான் ஆடுவான், டீசெண்டாக ஆடுவான். அண்ட் இவன் இருக்கான், விஜய் சங்கர் இருக்கான். சிரிக்கிற விஜய் சங்கர் எனக்கு தெரிஞ்சு தீபக் கூட தீபக் கூட நல்லா ஆடுவான் விஜய் சங்கர். அது வேணா சொல்லலாம் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. புரியல சொல்றீங்களே. ஐ மீன் தீபக் கூட மேலே ஒரு ஹைப், எனக்கு எக்ஸ்எல்எஸ்டி பிளேயர்ஸ்லாம் ஒரு ஹைப்போட தான் வரானுங்க உள்ள. ஸோ அதனால ஸோ அவனை பேக் பண்ணுறாங்க. அவன் ஆக்சுவலி தலைக்கு அவனை லைட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்ஸ் லைக் இல்லை யூ நோ வாட் ஐ மீன், லைக் ஆஸ் அ பிளேயராக அவனை பிடிக்கும். ஸோ தலை will not be tolerated bro. I'm talking about வேற ஹெட், not this. பட் தீபக் கூட மேலேயும் ஒரு வன்மம். பட் நான் நினச்சேன் கோலி ஆன 30 of 30 தான் இருக்கிறதுலே வேர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தா சிஎஸ்கே பவர் பிளேயில் ஒரு இன்னிங்ஸ் தான் நாங்கள் 25 ரன்ஸ் இன் 6 overs ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்க. சூப்பராக 25 for 3 ஆஃப்டர் பவர் பிளே. அண்ட் சரி அது சும்மா கெஸ் பண்ணேன். சிஎஸ்கே இன்னைக்கு
எப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சானுங்க, எத்தனாவது ஓவரில்? ஒரு 6th ஓவர் 10th ஓவர். ஆ 10th ஓவர்லேருந்து டூபே ஒரு சிக்ஸ் அடிச்சானா? ஆஹா சரி அந்த மாண்டி ஷாட் ஐ திங்க் அதுக்கு அடுத்து வந்து தோனி அடிச்ச சிக்ஸ் தான் நினைக்கிறேன். ஓ சமாச்சாரி நடுவில் சிக்ஸ் அடிக்கல. ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஐ திங்க் ஜடேஜா அடிச்சான்னு நினைக்கிறேன் ஒன்று நடுவில். பட் யா, ஸோ அப்படி தான் இன்னைக்கு மேட்ச். ஸோ இம்பாக்ட் பிளேயராக தான் வந்தார். நடுவில் எப்போ சாம் கரன் அவுட் ஆனான்னு கூட நான் மறந்துட்டேன், எப்படி அவுட் ஆனான்னு கூட ஞாபகம் இல்லை. மேட்ச் அவ்வளோ பூண்ட மாதிரி அப்படியா? நல்லது. லைக் என்ன ஆனானுங்களே, லைக் மேட்ச் லிட்டரலி த மோஸ்ட் போரிங் மேட்ச் நினைக்கிறேன். இது வந்து போரிங்னா எப்படி சேஸ் பண்ணுறதுக்கு ஆடின மாதிரியே தெரில. தோனியை வந்து 15 ஓவர்ஸ்க்குள்ளே வர விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி தான் ஆட்டுறாங்க. கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே விக்கெட்டே விடாமல் நானும் அஸ்வின் வந்தான். அப்புறம் நானும் அப்புறம் யாரு போனா இவன் அவன் பேர் என்னடா, டூபே. டோபிக்கு அப்புறம் தோனி வர நினைச்சேன். அஸ்வின் ஒரு 7 விக்கெட்ஸ் போன அப்புறம் தலைவர் என்ன புண்டையை கண்டுபிடிச்சு மரணமாக கோப் பண்ணுறீங்களா? அதுக்கு வருவோம் அந்த ஓவர் வந்தப்போ. பட் யா, நடுவில் வந்துட்டு டூபே மட்டும்தான். எனக்கு என்ன பிரச்சனை, சிஎஸ்கேயோட இதில் நடுவில் டூபே மட்டும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரியே இருக்கான். லைக் வேற யாரும் சிக்ஸ் அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்கிற மாதிரியே தெரில. என்ன பிடிச்சி தீபக்கோட அடிப்பானா சிக்ஸ்லாம்? சும்மா சொல்லு, அடிச்சானா ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் தான் எல்எஸ்ஜி சப்போர்ட்டர். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்தியா முன்னாடி அரக்கோணம் அன்னைக்கு ஒரு டீம் சப்போர்ட் பண்றேன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீம் சப்போர்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா, அவனை லப்பர் பண்ண பிடிக்கல. ஸோ யா, எனிவேஸ் அதை விட்டு அதை எதுக்கு பேசிட்டு யா, இது டூபே கொஞ்சம் ரன் ரேட் ஏற்ற பார்த்தா கடைசி 10 ஓவர் கழிச்சே ஸ்கோர் இவனுங்களுக்கு 60 or 70 தான் வந்துருந்துச்சு. அந்த ஸ்கோர் ஆர்சிபி பவர் பிளே அடிச்சாங்க. ஸோ கடைசி டூபேலாம் ஆடுறப்போ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. சென்னை இது நம்ம சென்னையா, சரி இது உங்கள் சென்னையா அப்படி இருந்துச்சு பார்க்க. பட் டு பி ஃபேர், பெங்களூர் ரொம்ப சூப்பராக bowling போட்டாங்க இன்றைக்கி. ரஜத் பட்டியோட கேப்டன்சியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் லிவிங்ஸ்டன்லாம் 4 ஓவர் போட்டான், ஒரு பவுலரே இல்லை, அவனை வச்சு 4 ஓவர் போட்டானுங்க. அண்ட் யா, டு பி ஃபேர், ஆர்சிபி கம்ப்ளீட்லி அவுட் ப்ளே பண்ணிட்டானுங்க சிஎஸ்கேவை. இன்னைக்கு ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தர் இப்படி தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு நடிச்சு காமிச்சிருக்கானுங்க. ஸோ அதனால் இதுக்கு சென்னைக்கிட்ட பதில் இருக்கான்னு கூட தெரில. ஸோ யா, பட் அது இப்போ சொல்லு, டூபே அவுட் ஆகிட்டாரு. ஆஸ்கிங் ரேட் வந்து 20 கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 7 இல்லை 20 ஒரு 15 or 16 இருக்குது. ஒரு 6 ஓவர் இருக்குது. யார் பேட்டிங் வரணும், அஸ்வினா தோனியா? அஸ்வினா தோனியா? எனக்கு கேட்டால் அஸ்வின் தான் வரணும். ஆமா, அப்படிதானே நெட் ரன் ரேட். அப்புறம் கடைசியாக ஒரு யார் அஸ்வினா சிக்ஸ் அடிப்பான், தோனி தானே சிக்ஸ் அடிக்க முடியும். நான் என்ன நினைச்சிருந்தேன், தோனியும் ஜடேஜா ஆடுறாங்க பேக் டு ஃபார்ம் வந்துட்டு பஞ்சாப் அடிச்சாரா? ஓ, அப்போ அடிச்ச 2010 எப்படியோ அடிச்சாரு. அப்போ வந்து சீரீஸ்ல வந்து லிட்டரலா கவுண்ட் சைலன்ஸ் பண்ணாரு எல்லாரையும். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்தேன் நான், ஒரு பார்ட்னர்ஷிப். ஆமா, ஆனால் போன வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, அஸ்வின் வந்துட்டாரு. அஸ்வின் ட்ரைட் இஸ் பெஸ்ட். ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிச்சாங்க கொஞ்சம் 2-3. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? அதான் இவனுங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அஸ்வின் உள்ள வந்தப்பயே ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போட்டானுங்க. என்ன சொல்லிட்டானுங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஒரு 3 ஓவர் கழிச்சு விக்கெட் கொடுங்க, தலை நல்லா 5 ஓவர்லாம் ஆட முடியாது. நீங்கள் 3 ஓவர் கழிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு லைட்டாக இப்படி வந்து ஒரு இந்த சோர்ஸ் மட்டும் நீ எங்க எடுத்துக்கணும்? அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். இல்லை தோனி டிஸ்கிரிப்ஷன்ல விட்டுரு அந்த சோர்ஸ். இல்லை என்ன ரீசன் சொல்லு தோனி வராமல் இருக்கிறதுக்கு? 6-7 hours இருக்கு வந்து. சரி, அட்லீஸ்ட் சரி டிக்கெட் கொடுத்துருக்கானுங்க, காசு கொடுத்து 20,000. ஒருவேளை பாஸ்போர்ட் போறதுனால வந்து ஒரு நல்லா புல் ஷாட்ஸ் விளாடுவான், டுவர்ட்ஸ் லெக்கும் ஆஃபரிங் பண்ண லெக் முன்னாடி தோனிக்கு ஃபுல் ஆட வராதுன்றப்போ இல்ல தோனிக்கு ஃபுல்லா வரும். அதாவது ஓ அதான் சரி, ஓகே விடாதி. அதை பற்றி பேசி இப்போ அது சில அரசியல்லாம் நடக்குது அங்கே உள்ள, அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் ஒரு என்னன்னா, எப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு சோகமாகவே இருக்காதான்னு எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்ன மேட்ச் தோத்தா மயிரா போச்சுன்னு கத்திக்கினே இருந்தானுங்க ஜாலியாக. அந்த மாதிரி அதை மெரினா மால் போயிருந்தேன்.
மெரினா மால்ல வந்துட்டு கீழே ஸ்கிரீனிங் போட்டுருந்தாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே, எது கத்துறாங்க கூட தெரியாம கத்திட்டு இருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்புறம் வராங்களா? அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஆர்சிபி ஃபேன்ஸ். அது அவ்வளோ அத்தனை பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதான் எனக்கு வந்து எப்படின்னு புரியல. கத்திட்டு தானே இருந்த. ஆமா, அங்க போய் என்னன்னே தெரியாம கத்திட்டு. பட் வெளியே கத்துறாங்க, எதிர்பார்த்தா ஆப்போசிட் நடக்குது எல்லாமே. மேபி தோனி ஆடிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு போடா. இல்ல தோனி ஆடும்போது நான் கிளம்பிட்டேன், கரெக்டாக பார்க்கல. அதையும் போஸ்ட் ரிவ்யூவில் பார்த்துட்டு யாரா இந்த ஆங்கர்னு கேட்டு இருக்கா. ஸோ எவ்வளோ அடிச்சாரு தோனி நீங்கள்? 20 something, 22 or 24. அதுக்கு இன்னொரு டவுட்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்து அடிக்க வேண்டியதான், எதுக்கு கொஞ்சம் ஒரு ஓவர் அப்படியே இது பண்ணி அது செட்டில் ஆகணும்டா, செட்டில் ஆன பாடி பாரு தலைவன். அவன் இது ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சாமி விட்டுருவாரு. சாமி 16 ஓவர் சீசனுக்கு சாமி கிட்ட விட்டு 18 ஓவர் விட்டு மொத்த சீசனே சாமி கொடுத்தாரு. அவன் தீபக் பழைய மேட்ச் ஹைலைட்ஸ் போட்டிருக்காங்க. தீபக் கூட லீவ் போனாரு. ஸ்பீக்கிங் ஆஃப் த ஆமாம், அவனோட பேட்டிங் இன்னிங்ஸே ஹைலைட் மாதிரி தான். 2 பால் ஆடுவான், அது 3வது பால் அவுட் ஆகிட்டு போயிடுவான். ஸோ அதனால் அவனை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. ஹோப்ஃபுல்லி ஹி ப்ரூவ்ஸ் அஸ் ராங். ஸோ வாய்ப்பில்லை. அப்ப யார் இருக்காரு? அபிஷேக் திவாரி இருப்பானா ஒரு? அபிஷேக் திவாரியா? என்னடா சொல்றேன், ராகுல் திரிபாதி. அது இந்த கம்பெனி பேரு இங்க சொல்ல முடியாது. ராகுல் திரிபாதி. போன வருஷம் எஸ்ஆர்ஹெச் காரணா. ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச்ல அடிக்காம 2 பேர் தான் இருப்பானுங்க, மார்க்ரமும் ராகுல் திரிபாதியும். ஸோ மார்க்ரம் வந்து எல்எஸ்சிக்கு தள்ளிட்டானுங்க, அண்ட் ராகுல் திரிபாதியை சிஎஸ்கேக்கு தள்ளிட்டானுங்க. ஆடாம தள்ளினானுங்கன்னு தெரியல. இல்லை, இவனுங்க 2 பேர் மட்டும் தான் எஸ்ஆர்ஹெச் ஆட மாட்டானுங்க ஒழுங்கா. ஸோ அதனால ஐ திங்க் இன்னைக்கு வழக்கம் போல் லாஸ்ட் பை 55 ரன்ஸ் நம்ம கடைசியிலையும். ஆனால் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக சேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் கூட ஏதோ நெட் ரன் நெகட்டிவ் ட்ராப் பண்ணலையா என்ன? 51 55 ஃப்ரம் 1 பால். கரெக்ட், 55 ஃப்ரம் 1 பால் இருந்துச்சு. நான் கூட தலை அடிச்சு முடிச்சுடுவான்னு நினச்சேன். கடைசியில் 51. ஆனால் கடைசி பால் நல்லா இருந்துச்சு, ஒரு பவுன்சர் போட்டால் அப்படியே 4 தட்டி விட்டாரு. அதான் நான் சொல்கிறேன், ஹேசல்வுட்டெல்லாம் அடிக்கிறான் போட்டு. கொஞ்சம் 2 ஓவர் முன்னாடியாக தான் ஆடலாம் அவன் நினச்சானா. தலையை சொல்கிறேன், நீ பார்க்கலையோ? அதுக்கு முன்னாடி ஓவர் தான் தலையை வந்து ஹேசல்வுட்லாம் அடிச்சார். ஏன்னா அது வரைக்கும் ஹேசல்வுட் 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் 6 ரன் தான் கொடுத்துருந்தான். ஸோ தலை வந்து சூப்பராக அடிச்சார் அவனை. என்ன பண்ணி என்ன யூஸ்? ஆர்சிபி, காங்கிரஸ் ஆர்சிபி. உண்மையாலே வந்து எத்தனை வருஷம் 17 இயர்ஸ் கழிச்சு ஜெயிச்சிருக்கானுங்க சென்னை கிரவுண்டில். அண்ட் கன்வின்சிங் விக்ட்ரி. 17 இயர்ஸ் தான் நம்மளுக்கு. அப்போ எவ்வளோ வயசுடா? 8 வயசா 7 வயசா? 8 வயசு நினைக்கிறேன். எனக்கு 8, புஷுக்கு 7. தலை ஃபரீஸும். பட் இன்னைக்கு மேட்ச் பற்றி மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லுங்கள். அந்த செக்ஷன் எல்லாருக்கும் ஃபேவரட் செக்ஷன் இன்னைக்கு வந்திருக்கும். தீபக் ஹூடா ஃபார் ஹிஸ் கன்சிஸ்டன்சி. தீபக் ஹூடா, புஷுக்கு. ஆமாம், எல்எஸ்சி பிளேயர் தான் சூஸ் பண்ணுவார். இந்த பார்ஷியாலிட்டிலாம் இங்கே காமிக்கிறேன். உண்மையாக சொல்லுவோம், மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? நக்கல் நான் இந்தியா பேசி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இது பண்றியா? சரி, ஸ்கோர் கார்டு போவோம். அது சொல்லு, நீ தான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருக்கல, சொல்லு. தோனி. நாச்சே முடிஞ்சிச்சு. அதான் ஃபினிஷர்னா கடைசி வரைக்கும் நின்று முடிக்கணும். அதான் மேட்ரு. முடிச்சாரா இல்லையா? அதோட ஸ்டம்பிங்காகவே கொடுக்கலாம். என்ன அவார்டு அது அதை பார்க்காம கொடுத்துட்டு அவார்டு எடுத்து அவருக்கு. ஆமா, தோனி குருணால் பாண்டியா பிறந்ததுதான் இன்னைக்கு எனக்கு ஹைலைட் ஆஃப் தி டே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுத்துவானுங்க குருணாலும். ஒரு சிக்கன் வயசு அங்கே 1/2 வாட நாங்க பிரிச்சு
ஓகே. சாரி. எனிவே கேரக்டர்ல என்ன பண்ணிருக்கீங்க? சரி அது வன்மம் சொல்லு. வன்மம்னா தோனி. 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 நீங்க சொல்றதுதான் கூட தான் வந்து ஊடா. வன்மம் கூட. பண்ணுவாரு. போன மாசம் கையில் கொடுத்துருக்காரு. கையில் கொடுத்தாரு, என்ன பண்ணாரு? இந்த மேட்ச் கையில் தான் கொடுத்தாரு, கீப்பர் கையில் கொடுத்தாரு. ஓகே ஃபைன். ஸோ மேட்ச் அவங்க கையில் கொடுத்துட்டாரு, கையிலேருந்து விட்டுட்டாரு கேட்சை வேற. ஸோ அதை வேற நம்ம சொல்லி ஆகணும். அதனால எல்லாமே பண்ணிட்டாரு இன்னைக்கு கூட. சரி பூச்சி, இப்போ அவங்க 2 பேர் தவிர வேற 2 பேர் சொல்லணும். அதான் மேட்ரு. இப்போ மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் வன்மம். மேன் ஆஃப் த மேட்ச்னா இவருக்கு தேவைப்படுறேன். சூப்பர் மச்சான், நல்ல சாய்ஸ் ஆக்சுவலி. கப் எடுத்து கத்திக்கிட்டு இருந்தான். ஓகே, லிவிங்ஸ்டோன் வன்மம் ஆஃப் த மேட்ச். வன்மம் இருக்கீங்களா? ராஜால வருவாள், அவனை போய் உட்காந்துக்கிட்டு பேசுறது உனக்கு கேக்குது தெரியும் எனக்கு. சரி சொல்லு வன்மம். சங்கரன். பர்ஃபெக்ட், நல்ல சாய்ஸ் ஆக்சுவலி. என்ன என்ன நான் சொல்லுன்னா, நல்லா ஆடினதுன்னா பட்டிதர் சொல்லுவேன் இன்னைக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் கேப்டன்சி, சரி பேட்டிங். சரி எதை புஷ் சொல்ல வந்தா சொல்லு, அதையும் நீ இது பட்ட. விக்கெட் அப்பயே போயிருக்க வேண்டியது, 3 கேட்ச் விட்டு. அது உண்மைதான். சரி கேபிட்டலைஸ் பண்ணால, சரி அதனால பட்டிதர் சொல்லலாம். வன்மம் வன்மம்னா என்ன, ஆர்சிபியில் வழக்கம் போல குணால் பாண்டியா சரி முடிஞ்சு போன மேட்ச்ல வன்மம். இந்த மேட்ச் அவனுக்கு வாயில கொடுத்துட்டாங்க. ஜிதேஷ் சர்மா சொல்லுவேன். அந்த எனக்கு என்ன அந்த இட்லி சாம்பார், அதுவும் ஆக்சென்ட்டும் சரி, ஒருத்தா நீ பெங்களூருக்கு தான் ஆடுற, அதை மறந்துட்டு பண்ணதும் சரி, அது வந்துட்டு ஒரு கண்டிப்பாக சொல்லுவேன். அது பட்டிதர். அது சரி, அது வந்து ஆமாம், இப்போ நான் லூசிங் நான் சொல்ல முடியும், அவனுங்க ஜெயிக்க தான் வராங்க. அதனால அது கூட ஒத்துப்பேன். இது இல்லை அவர் வந்து ஜெயிக்கணும்னு தான் சொன்னார். அதனால அந்த மென்டாலிட்டி நான் ஒரு ரெஸ்பெக்ட். ஆனால் ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து இன்னைக்கு வன்மம் தான். சரி அவுட் ஆகிட்டான் சீக்கிரம், அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் கண்டத்தாலியெல்லாம் கத்துறதை சரி காத்து அதிகம் இருக்கானுங்க, என்ன பண்ணுறது. இன்னைக்கு ஜெயிச்சிட்டானுங்க வேறு, நான் சொல்ல முடியாது. வேற யார் சொல்கிறது வன்மம்? திரிபாத்தி கண்டிப்பாக. அதுவும் ட்ரிபாத்தியில் அந்த பால் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெருசாக இப்படிலாம் போனால், இப்படி பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தான். வந்து கையில் கொடுத்துட்டு ஸோ அவன் சொல்லலாம். அவனை தவிர இப்போ யாரை வந்துட்டு வெளியேற்ற வந்து உள்ள வைக்கலாம்? இப்போ கான்வே உள்ள இருந்தா யாரை ஜெயிக்கிறது? சாம் கரன் வேலையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் அது என்ன பண்ணணும்னா, சாம் கரனை தூக்கிட்டு கான்வே உள்ள எடுத்துட்டு வந்துட்டு திரிபாத்தியை தூக்கிட்டு ஒரு இந்தியன் பவுலர் எடுத்துட்டு வரணும். யாராச்சும் இருக்கானுங்க. கம்போஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லா போடுவான். மும்பைக்கு போன வருஷம் போட்டான். அண்ட் 2-3 பேர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கானுங்க, டொமஸ்டிக் பாலர்ஸ், டீசெண்டான பாலர்ஸ்லாம் இருக்கானுங்க பெஞ்சில். ஸோ இப்போ வந்து ஸ்பின் வந்துட்டு அஸ்வின், ஜடேஜா, நூரம் வந்திருக்கான். கலீலும் பத்திரானா இருக்காங்க. கலீல் பத்திரானா சாம் கரன். ஆனா இப்ப கலீல் பத்திரானா ரெண்டு இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. இப்ப இந்தியன் அப்படியே இப்போ டிஸ்க்ளைமர், ஆதி கிரிக்கெட் பார்க்க மாட்டார், அதான் வந்து பிரச்சனை. மற்றபடி எதுவும் இல்லை. அப்ப வந்து இப்ப நூரம் வந்து இன்டர்நேஷனல், இப்போ வந்து சாம் கரன், வேற யாரு இருக்கா? இப்போ வந்து நூர் அஹ்மத், சாம் கரன், பத்திரானா அண்ட் ரச்சின் ரச்சின். ஓகே, இப்போ அப்புறம் வந்துட்டு நீ சொல்லலாம் கான்வே உள்ள போட்டுட்டு யாரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக கரனை தூக்கிட்டு கான்வே, திரிபாத்தியை தூக்கிட்டு கம்போஜ், எல்லாம் ஏதாச்சும் இந்தியன் பவுலர்.
அட்லீஸ்ட் ஐ திங்க் கான்வே வந்துட்டு ட்ரிபாத்தியோட கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருப்பான். அண்ட் இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறதாச்சும் அவன் அடிப்பான்னு நினைக்கிறேன். கரனும் ட்ரிபாத்தியும் சேர்ந்து அடிக்கிற ரன்ஸ் வந்து கான்வே அடிப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவன் அந்த கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஒரே 2 பேரும் நியூசிலாந்து தான். ஸோ அவனுக்கு 2 பேரும் ஆடுறாங்க. ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணலாம். இல்லை 2மே லெஃப்ட். அது மேபி ஏன்னா ருத்ராஜ் ஒன் ஓப்பனிங் இருக்கிட்டு ரச்சின் 1 டவுன் இறங்கலாம். ருத்ராஜ் கூட யூஸ்வலி விளையாட மாட்டான். லைக் ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது டைம் எடுத்து செட் ஆகிட்டு தான் அடிக்க போவான். இன்னைக்கெல்லாம் ஐ திங்க் அவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு நினைக்கிறேன். அவனுக்கு தெரியும் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. தோனி சும்மா இதுக்கு தான் வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது கொஞ்சம் கிமிக் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் வச்சுருக்காங்க தோனியை. ஏன்னா இன்றைக்கி நினச்சிருந்தா லைக் எப்படி சொல்கிறது இன்னும் ஒரு அவன் ஒரு 2 ஓவர் மணி வந்ததுதான் அட்லீஸ்ட் ஒரு இன்னும் 15-20 ரன்ஸ் குறைச்சிருக்கலாம் அவனுங்க டிஃபீட் மார்ஜினில். ஸோ தோனி சீக்கிரம் வரலன்னா இவனுங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சென்னைக்கும் டூபைக்கு அடுத்து தோனி தான் 6 அடிக்கிற மாதிரி இருக்கான். இல்லாட்டி ஜடேஜா ஏற்றி விடலாம். ஜடேஜா ஆச்சு சாம் கரனோட நல்லா ஆடுறான் பேட்டிங்கு. அதனால் ஜடேஜா கொஞ்சம் மேலே ஏற்றி விடலாம் கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச் பற்றி யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஆதி 17 இயர்ஸ் கழிச்சு தோற்றுருக்கீங்க. எப்படி ஃபீல் ஆகுது ஆர்சிபி கூட சென்னையில்? ஆர்சிபி மேலே பொதுவாக வன்மம் இருக்கு. அதனால வந்து எனக்கு என்ன சொல்றது ஏன்டா ஏன்னா எனக்கு கோலி ஐயோ ஒருத்தனுக்கு ஒரு பிளேயர் பிடிக்கும். சொல்லுவேன் சொல்லிட்டு கோலி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சொல்ல ஏன் கோலி பிடிக்காத? ஏதா அவன் வந்துட்டு மேபி மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அவனுக்கு ரொம்ப அக்ரெசிவா இருப்பான், கத்திட்டு இருப்பான் எல்லாரும் பிடிச்சி. அதனால எனக்கு டென்ஷன் ஆகும். அதனால அதுவும் வந்து இதுல இருக்கும்போது முக்கியமா எனக்கு வந்து எது ஞாபகம் எனக்கு வந்து அவனை செஞ்சு விட்டது வந்து ஆல்பி மக்கள் தான். ஆல்பி மக்கள் அடிக்க சொல்ல நினைக்கிறேன். ஐடி கூட பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி. அதனால அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கறேன் நான் ஏதாவது அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹோப்ஃபுல்லி உனக்கு இப்படி ஒரு உன்னோட இது ஃபுல்ஃபில் ஆகும் நான் வேண்டிக்கிறேன். இன்ஷால்லா நான் வேண்டிக்கிறேன் உனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்ட்டு. அதனால தோல்விதான் பரவாயில்லன்னா நல்ல வெற்றி ஐ திங்க். ஸோ ஆர்சிபிக்கு தோனியா மாரல் விக்டரி சொல்றானா எதை சொல்றான் சரி எதை சொல்றான்னு தெரியல. பட் யா ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு ஆகணும்டா இன்னைக்கு. டிக்கெட் ப்ரைஸ் இல்லை டிக்கெட் ப்ரைஸ் ஏற்றி வைக்கிறீங்க சரி. அதான் இன்னைக்கு நான் யோசித்தேன் இவ்வளோ ரன் பின்னாடி இருக்கானுங்களே தோனி வரப்போ கத்துமானுங்களா மாட்டானுங்களா பார்த்தா இன்னும் கத்திட்டு தான் இருக்கானுங்க. சரி அதுக்கும் ஒரு அது மாறாது ப்ரோ. அவ்வளோ நேரம் அப்படியே எல்லாம் ரெடியாக வச்சிருக்கானுங்க வாயை விசில் அடிச்சு கை தட்டுறதுக்கு. ஸோ போன வருஷம் ஐபிஎல் மேட்சுக்கு நேர்ல போய் ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து எதுக்கு கத்துனேன் சொல்லு? எதுக்கு கத்துனேன்? தோனி. நான் சிஎஸ்கே ஃபேனே இல்லை சரியா. நான் தோனி மட்டும் தான் பார்க்க போறேன். ஆமால நான் பாரு நான் வந்து கேகேஆர் மேட்ச் வந்து ஃபைனல் போனேன் சென்னையில். அப்போ வந்து நான் வந்து அப்படியே ஒரிஜினலாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சென்னை மேட்ச் எதுக்கு போனேன்? சும்மா தோனியை பார்க்க தான் போனேன். எனக்கு கிடச்சிருச்சு ஞாபகம் இருக்குல்ல. நம்ம போன மேட்ச் தான் நினைக்கிறேன். ருத்ராஜ் 98 அவுட் ஆகிட்டு போனார். இல்லை அது வேறு மேட்ச் அது நம்ம போன மேட்ச் தானே அது. என்ன போவோம்னு சொல்லி போயிட்டேன். வண்டியா சொல்லு இந்த மேட்சா கண்டிப்பாக போகலாம்டா. அது என்ன மேட்ச் போகணும் சொல்லுங்க. ஆமாண்டா அந்த மேட்ச் பண்ண பிரச்சனை. கேகேஆர் ஜெயிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை, தோனி அடிச்சுட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. அதனால நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கும் அந்த மேட்ச்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி இல்லை எல்ஐசி மேட்ச் கூட பார்ப்போம் ஏதாச்சிருக்கான்னு. ஆமாம் இப்போ வியூவர்ஸ் நீங்களாம் பார்க்க ஆரம்பிச்சு எங்களுக்கு ஃபன் பண்ண தான் நாங்கள் டிக்கெட் வாங்கி போக முடியும் இந்த மேட்ச்சுக்கெல்லாம். இவனுக்கு இருக்கிற ரேட்டெல்லாம் பார்த்தா அப்படிலாம் யாருக்காவது வந்து மெட்ராஸ் கிரிக்கெட் தெரிஞ்சுனா சொல்லுவேன். சிவாஜி படத்தில் வர மாதிரி இந்த வீடியோல 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா நாங்க டிக்கெட் போட்டுப்போம். So yeah, let's see. Hopefully we can go to one match. எனக்கு தோனியை மட்டும் பார்த்துட்டா போதும். So yeah. நான் சிஎஸ்கே ஃபேன் இல்லை அது. ஸோ சரி நாளைக்கு வந்து ஜிடி வர்சஸ் மும்பை. நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யாரும் அது மேட்ச் இந்த மேட்ச் பார்ப்பி அது கண்டிப்பாக நைட் 7:30 மணிக்கு நினைக்கிறேன் மேட்ச் ஜிடிஎஸ் மும்பை. சரி பாப்பா நாளைக்கு எப்படின்னு தெரியல. வீடியோ வரதுக்கு டவுட் தான். இல்லைனா சண்டே நைட் மறுபடியும் சென்னை மேட்ச் இருக்குல்ல.
நாளைக்கு மதியம் மேட்ச் என்னது? ஒரு மேட்ச் நினைக்கிறேன் எனக்கு ஜிடி மும்பை மட்டும்தான். ஏன் சாட்டர்டே 2 வைப்பாங்களே? தெரில, அது எனக்கு தெரில ஏன்ட்டு. இல்லை சண்டே அப்படியா, அது எனக்கு தெரில ஒழுங்கா. மேபி நீ சிஎஸ்கே மேட்ச் ரெக்கவர் ஆகணும்ல, அதனால கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லைடா, யார் அவங்களுக்கு ஜெயிச்சாலும் முன்னாடியே தெரியும். அதானே. யார் அடுத்த சிலை மேட்ச் யாரோடது? ஆர்ஆர்யா. ராஜஸ்தானோட. ஸோ ஓகே. கவாட்டியா? குவாஹாட்டி. சரி, அது எதான் இன்னைக்கு நாளைக்கு வீடியோ வருமா தெரியல. இன்னைக்கே ஒரு மெகா ப்ரெடிக்ஷனாக பண்ணிடு. நாளைக்கு ஜிடிஎம்ஐ யார் ஜெயிப்பா? ஜிடிஎம்ஐ வந்துட்டு ஜிடி. அது புஷி நீனு? ஜிடி. சரி, நானும் ஜிடி. அடுத்து சரி, அடுத்து சிஎஸ்கே யார்? இப்பதான் காப்பி ரைட் தலை ஸ்டம்பிங். ஓகே ஓகே. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழை பார்த்துட்ருக்கேன். பார்த்தியா உஷாரா மும்பை மேட்ச் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, ஆர்சிபி மேட்ச் போடுறது போல. சரி ஓகே. அது சிஎஸ்கே யார் ஜெயிப்பா? ப்ரோ ஆப்வியஸ்லி சிஎஸ்கே. அதாவது ஆனாலும் சொல்லிருப்பேன், அது எனக்கு முதல் தான் சிஎஸ்கே சொல்றேன். சரி, நீ சொல்லு. சிஎஸ்கே ஆறாதா? சிஎஸ்கே இருக்க ஃபார்முக்கு இல்லை, ஆறு மட்டும் கவாதி அது வாய்ப்பு இருக்கு. போவோம் யாருக்கு? சரி, இப்படி சொல்லிடுறேன். சிஎஸ்கே 150 மேல போக மாட்டோங்கிற மாதிரி இருக்காங்க பேட்டிங். ஆக்சுவலி அந்த விஷயத்துல பாராட்டலாம். எல்லாருக்குமே அந்த 150 மேட்ச் தான் வேணும், அதனால அதுக்கு ட்ரூவா இருந்து ஆடுறானுங்க. அப்ப இந்த மேட்ச் நல்லா இருக்கு. இன்னொரு ஏதோ சொல்ல நினைச்சேனே. கேகேஆர் ஈஸியா இருக்கும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் சந்தோஷம் மேல வர வழி கிடக்கல பேசுறேன். சரி, சொல்றா, இன்னும் சொல்லவே இல்லை. சிஎஸ்கே யார் தானே ஜெயிப்பாங்க? அவன் ஆர்ஆர் சொன்னானா? சரி, நான் சிஎஸ்கே சொல்றேன். வேற இன்னொரு மேட்ச் இருந்துச்சு, ஃபைனல் மெகா ப்ரெடிக்ஷன், டிசி vs எஸ்ஆர்ஹெச். எங்க மேட்ச் எங்க நடக்குது? இது வந்துட்டு இது சண்டே மத்தியானம். இது வந்து எங்கேயோ வைசாக்ல நடக்குது மேட்ச். பூஷன் நீனு? டிசியா? எக்ஸ் பண்ட் கேப்டன் பண்ண எக்ஸ் டீம் அது. சோ ஓகே ஓகே. நான் யாரை சொல்றது இப்போ? இட்ஸ் கண்டிப்பா சொல்லு. பேட் கமிட்டி போகும்போது சரஸ் தான் சொல்லுவேன். இல்ல யோசிக்க. இல்ல, ஆரஞ்சு கலர்ல போட்டுருக்கேன், அதனால இன்னைக்கு அது நீ யாரை சப்போர்ட் பண்றீங்க? கோடி ரூபா கொடுத்தாலும் சரி பண்ண மாட்டேன். பண்ணுவேன். அது வந்து அது கிடைக்குது. சரி, சரி, மேட்ச் ரிவ்யூலாம் போதும். ஆஃப் டாபிக் விஜயா நான் பேசினது பார்த்தீங்களா நீங்கள்? லியோவா காட்டுன்னு சொன்னேன். ஐயோ, மாஸ் காட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்காரு அண்ணா. செல்ஃபே வாங்கிட்டு வர அண்ணா, எது வேணா பண்ணுங்க, எங்களுக்கு லியோ 2 மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. கோட்டு யாரும் கேட்கல நினைக்கிறேன். லியோ 2 மட்டும் பண்ணிடுங்க. ஜனநாயகன் உங்களுக்கு தான் வருது. எலெக்ஷன் அப்போ லியோ 2 பேசி சொல்லுவாரு. எலெக்ஷன் முடிச்சுட்டு பொறுமையாக டைம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் தோக்குறதுக்கு டைம் இருக்கும். என்ன அடிக்கிற அவரே அடிக்கிற நீ சொல்லு. எம்புரான் வீரதீர சூரன் 2 பார்த்துருக்க, சினிமா பையன். சரி, வேற யாரும் அந்த படத்தை 2 பேரும் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. நீ மட்டும் தான் பார்ப்பேன். நீயே சொல்லு. எம்புரான் வந்துட்டு நான் லூசிஃபர் மேல வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். லூசிஃபர் 1 மேல ரொம்ப அதிகமாக நல்லா படம், ரொம்ப பிடிச்ச படம். லூசிஃபர் 2 வந்துட்டு டிசப்பாயிண்டிங் டு பி ஹானஸ்ட் ஃபார் மீ. ஏன்டா? ரொம்ப ஒரு மலையாள படத்தை வந்து எப்படிலாம் கமர்ஷியலைஸ் பண்ணி தமிழ் படமா இருக்க முடியுமோ அப்படி எடுத்துருக்காங்க படத்தை. அதனால வந்து எனக்கு அந்த டச்சே போய் மலையாளமோட டச்சே போயிடுச்சு. தமிழ் சேனல்ல வந்து தமிழ் மேலேயே வந்து நீ வந்து தமிழ் மேலேயே இது என்ன பார்த்தாலும் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அது அவங்க ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அதனால இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஓகே ஓகே. அதான் ஓவரா ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேஸ் ஆகுது எனக்கு. ஏன் தெரியல, மேபி நான் வந்து அப்படி நீ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா வந்து 1 வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1 வந்து கமர்ஷியலா தான் இருக்கும், பட் ஸ்டில் அகைன் இராசம் மலையாளம் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் சுத்தமா இல்லை. அடுத்து வந்துட்டு வீரதீர சூரன் வந்துட்டு மோகன்லால் ஆக்டிங் பத்தி சொல்றேன். மோகன்லால் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் அங்கங்க வந்துருந்தாரு. நல்ல ஆக்டர். சொல்லு.
One வந்துட்டு one of the best actors ever produced by Malayalam cinema, so they can't really go wrong with that. Yeah. ஃபேர் enough. ஸோ அது ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு. பிரித்திகாஸ் வந்து எனக்கு அவர் பேசவே மாட்டார், அது பேசவே இல்லை, அப்போ கொஞ்சம் போயிட்டாரு. ஆமாம் பார்த்தேன், ரொம்ப டைட்டான கம்ப்ரஷன் ஷர்ட் போட்டு நடந்துட்டு இருந்தான் அங்கேயும் இங்கேயும். எக்ஸாக்ட்லி. அவருக்கு வந்து டாக்டர் டைமில் நினைக்கிறேன், அப்போ சும்மா வந்துட்டு போனாரு. இப்போ இந்த சுதீஷ் வீரம் அவர் பேர் என்ன திரும்புவா நிறைய பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ் படம் மாதிரி இருந்துச்சு. வந்து சில ஒவ்வொரு டீசன்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு சும்மா வந்துருவாங்க மாதிரி. இப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி பண்ணிட்டாங்க, ஒரு மொக்க ரோல் கொடுத்துட்டு பேர் ஏத்துறதுக்காக. அந்த பேர் ஏத்துறது கூட சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஆக்டர் வந்துட்டு சும்மா பேர் ஏத்துறவங்களுக்கு கூட ஆரா இல்லை அவங்களுக்கு, அதுக்கு அந்த வந்து ஆக்டர்ஸ்க்கு நல்ல ஆக்டர் சார் அவங்க. ஆக்டரா நல்ல ஆக்டர் என்ன சொல்லி சொல்றது, ஒரு கமர்ஷியலா வந்து சிவானா மாதிரி இப்படி பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. சிவானா ஜெயிலர்ல பண்ணுவார்ல, அப்படி அந்த டிஷ்யூ பேப்பரை பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் வந்து சும்மா டம்மியா ஒரு கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஆக்டரா கொடுத்துருக்கலாம். அவர் நல்ல ஆக்டர். அவரு ஸ்பாயிலர் கொடுக்காம சொல்லணும் எல்லாத்தையும். சும்மா சொல்றேன், இது மாதிரி வந்துட்டு எல்லாருக்குமே முக்கியமா வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கம்பேக் சொல்ல முடியாது, ஒரு த்ரோபேக் இருக்கு. இப்படி இருக்கு, ஒரு பழைய மாதிரி ஞாபகம் வரும். அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு, பார்த்தே ஆகும். படத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் கேரக்டரோட ஸ்டார்டிங் லெட்டர் சொன்னா கெஸ் பண்ணுவேன். படத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து டி, உண்மையான அனில். கேரக்டரோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பி. கரெக்ட், சாரி, படத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து டியா? டி. கேரக்டரோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பி. பியா? Yeah, we all know who. நீங்க யோசிச்சு பாருங்க. தெரியல, கொஞ்சம் தலைவால. அவன் பேரு பீமா இல்லையா? அவன் பேரு வேற தலைவால. பீமா பேரு. பீமா தளபதி பேரு இல்லடா. தப்பான விஷயத்தை கான்ஃபிடென்ட் 100% கூட சொல்லிருக்கான். அவன் பேரு பீமாடா. வில்லன் பேரு பீமா. தலைவால வில்லன் பேரு பீமா. ஆமா, அவன் பேரு பீமா. நான் பேரு சரி, நான் அவன் அந்த படத்துல ஒரு வாசம் அதே மாதிரி ரோல் கொண்டு சுன்னி அதுக்காக சொல்லுவாங்க. சரி, கிளிக் பைட் போட்டு அப்படியே தளபதியா அதுக்கு நீ நிறைய அவன் இதுல அண்ணாத்துல கூட வரும் பிசு. இல்ல அந்த மாதிரி இதே மாதிரி ரோல் ஒரு மாதிரி சைக்கிக் ரோல். மற்றபடி படம் ஓகே, மினிமம் அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10 வந்து ஒரு 6. முக்கியமா மஞ்சு வாரியர் ரோல் எப்படி இருந்துச்சு? மஞ்சு வாரியர் ரோல் வந்துட்டு டீசென்ட், ஒரு 8 out of 10 மேபி. ஆனா ஸோ மோகன்லால் நல்ல ஒரு ரேட்டிங் குறைஞ்ச 6க்கு 8ல இருந்து. இது கொண்டு போயிட்டு நீ மஞ்சு வாரியர் ஆக்டிங் சொல்ற வந்து 8 out of 10. அப்படி சொல்ல, கேரக்டரோட வெயிட்டேஜ் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான், நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆனா ஓவராலா எம்புரான். சரி, அது சொல்லிட்டேன். இப்போ வீரதீரன் சூரன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு. அன்னைக்கு வந்து நேற்று வந்து பார்த்துட்டு இருந்தேன், டிக்கெட் புக் பண்ணலாமா படத்துக்குன்னு சொல்லி. எம்புரான் ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கு, வீரதீர சூரன் ரிவ்யூவே வரல ஒரு 12 மணி வரைக்கும். நானும் ஈவினிங் ஷோ புக் பண்ணலாமா நான் வச்சுருந்தேன், வேலை கொடுத்துருவானுங்க, புக் பண்ண முடியல. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகல 4 மணி வரைக்கும். ஏடா ரிவ்யூ வரலன்னு பார்த்தேன். சியானுக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு தெரியல பாவம். வீரதீர சூரன் வந்துட்டு நான் அதிகமாக எதிர்பார்த்து போனேன். அருண்குமார் வந்துட்டு ஒரு நல்ல டேரக்டர், அதனால ஓரளவுக்கு சென்சிபிள் எதிர்பார்த்தேன், நல்லாவும் எடுத்திருக்காரு. ஆனா வந்து ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு பொறுத்த வரைக்கும். அநியத்துக்கு ரொம்ப நிறைய அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பெருசா சிங்க் ஆகல. கேமரா ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஓபி பக்கம் என்ன வேணா சொல்லுவேன். அப்புறம் வந்துட்டு மியூசிக் ஜிவி பிரகாஷ் நல்லா இருக்காரு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. விக்ரம் வழக்கம் போல் அமேசிங் ஆக்டிங்.
எல்லா படத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஐல இருந்து எல்லா படத்துக்கும் அப்படிதான் சொல்றாங்க தவிர மற்றபடி வச்சிருக்காரு. ஆனா வந்துட்டு ஆக்சுவலி ஓகே. அதாவது இப்போ கடைசியாத படங்கள்ல வந்துட்டு விக்ரமுக்கு வந்துட்டு மேபி தங்கலான் அண்ட் திஸ் ரெண்டுமே நல்ல படம் தான். தங்கலாம் நல்ல படம் தானே, ஓடல நினைக்கிறேன் அவ்வளோ. ஓடல. இது வந்துட்டு ஓடிடும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா வந்துட்டு எம்புரான் பெரிய வயசுல வந்து வரல, அதுக்கு அதனால இது ஓடிடும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. யா பட் பார்ப்போம். எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் ஆக்டிங் ஆஃப்கோர்ஸ் ப்ரோ. நான் நடிப்பறக்கன் பேர் பறக்கன் நடிப்பறக்கன் தான். ஏதோ இந்த படத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா நடிச்சிருக்காருன்னு சொன்னாரு. டிஃபரெண்ட்லாம் இல்ல, அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் அந்த ஆக்ஷன் இருக்கிறது. அப்புறம் இன்னொருத்தன் சூரஜ், அந்த மலையாளம். அவன் தான் சொல்றேன் நானு. எஸ்.ஜே. சூர்யா தான். எஸ்.ஜே. சூர்யா சொல்றதா இல்லையா? சொல்றேன். சூரஜ் வந்து சூரஜ் இதுலயே வருவாரு, எம்புரான்லயே சூரஜ் தான் வருவாரு. எம்புரான்ல வருவானா அவன்? நான் சொல்லல, ஒரு நல்ல ஆக்டர் வந்து டபிள்யூ யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். அதுதான் சூரஜ் வேம்புருவா. கெட்ட வார்த்தை வெஞ்சர மூடு சொல்லியா? ஓகே. இப்ப அவர் வந்துட்டு வெஞ்சர் மூடு வந்துட்டு அவர் வந்துடுறாரு. அவரும் ஓகே டீசன்ட் ரோல். அது ப்ளூ சட்டை மாறன் மாதிரி சொல்ல, இந்த இப்ப கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கதையே பேசுறா. கதையே புரிஞ்சிருச்சு. பார்ட் 1 எடுத்துட்டு பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கதைகள் அந்த பார்ட் 2 இப்போ எடுத்து வச்சுட்டான். ஸோ பார்ட் 1 என்ன கதையை அப்படின்னு சொல்ல வர. அப்படிலாம் நான் சொல்லல, அதெல்லாம் சொல்ல. நான் வந்துட்டு கதை ஓகே, அதாவது டிபிக்கல் கதை, ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்துட்டு மதுரை பக்கம் உனக்கு அந்த மாதிரி பண்ணலாம் முடியும். மதுரை பக்கம் எடுத்துக்காக ஒருத்தன் மதுரை ஆக்சன்டே பேசல, நானே அதிகமாக பேசுவோம். நீங்க சொல்றது அப்படியே பேசுங்க பாப்பேன். அவங்க பேசுவேன், அவனுங்க அதுவும் பேச மாட்டானுங்க. ஒண்ணுமே பேசாம நானும் யார் தனியாக பேசுறத பேசிட்டு இருக்காங்க அவனுங்க. எனக்கு டிஃபரன்ஸே புரியல. மதுரை சொல்றாங்க. அதாவது விக்ரம்ல வந்து விக்ரம் ஒரு வார்த்தை கூட மதுரை பேசாம பேசல. அவரு பேருக்கு தான் மதுரை எடுத்துருக்காங்க படத்தை. இவ கடைசியா துஷாரா விஜயன் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா படம் முடிஞ்சு. துஷாரா விஜயன் வந்து ரிவ்யூ ஆக்டிங் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. ரொம்ப நிறைய சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் ஒரு தெளிவா சொல்ல எதுவா இருந்தாலும் பப்ளிக் டொமைன்ல இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஆஃப் கோர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கடைசியில என்ன சொல்ல வர, வீரதீர சூரனா எம்புரானா? வீரதீர சூரன். எம்புரான் ஏன்னா லூசிஃபர் வந்து வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மேபி சம்திங் ராங் இன் மை பார்ட், பட் சரி. கடைசி எவ்வளவு ரேட்டிங் வீரதீர சூரனுக்கு? அவுட் ஆஃப் 10? வீரதீர சூரன் வந்து அவுட் ஆஃப் 10 7. அவுட் ஆஃப் 10 7. ஓகே 7.5. ஓகே, அது மேல 0.5 அதிகம். விக்ரம் இதுவே லாங் ஷாட் எப்படி இருக்கு? அந்த 10 மினிட்ஸ்க்கு ஏதோ எடுத்தாங்களாமே. எது சிங்கிள் ஷாட் ஏதோ எடுத்தாங்களாமே படத்துல. எதை படம் சொல்ற நீ? வீரதீர சூரன். ஏதோ ஒரு ஸ்டண்ட், இது வந்துட்டு ஸ்டண்ட் ஏதோ ஒரு தெரியல, ஏதோ ஒரு பஸ் சீக்வென்ஸ் ஏதோ சொன்னானுங்க. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துருந்தானுங்க. பஸ் சீக்வென்ஸ் கார் மோதுற இதுவான்னு தெரியல. அது அப்படியே எடுத்தாங்க. அப்படி எதாவது உண்மையை தெரியல. ஃபுல்லா எடுத்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னா. ஓகே இருக்கலாம். நான் சரியா நோட்டீஸ் பண்ணல மேபி. ஆனா வந்துட்டு ஏன்னா சில பேர்லாம் வந்து ட்ரெயினை தொங்க விட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஷாட் எடுப்பாங்க. அதுதான்டா சிங்கிள் ஷாட். கதைங்கள பாத்து இல்ல சும்மா சொன்னேன். 8 கோடி இல்ல ப்ரொடியூசர் டேட் என்னன்னு பார்க்காம எடுத்துட்டு இருந்தாங்க சில பேர்லாம். ப்ரொடியூசர் அப்புறம் ஆக்டர் டேட்லாம் யாரும் சொல்ல வரல. கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா யாருன்ட்டு. என்னவா இருந்தாலும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறேன்? இல்ல அதான் சிங்கிள் ஷாட்னா அதான் சிங்கிள் ஷாட் பேசி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது படம் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் மாற்று கருத்து இருந்தாலும் வந்து அது ஷார்ட் ஒத்துக்கிட்டே ஆகணும். நல்லா இருந்துச்சு. படமா தான் வாங்க முடியாது. இதே வந்து சொல்லவே சொல்லாது. ட்ரிபிள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா சொல்றா. ஒரு படத்தை சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு படமா எடுத்துருக்கலாம். செகண்ட் பார்ட் வர வரும்போது இது என்ன புரியுதோ புரிஞ்சுக்கோ.
ஸோ வெஸ்டர்ல சேர்த்து விடுங்க கொஞ்சம் அந்த வாய்ஸ் இது பார்க்கலாம் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அந்த ஆதிக்கு அந்த கொட்டை இருக்கோட ஆதிக்கு உனக்கு இன்னொரு சொல்லுவாரு நல்லா இருக்கு. அச்சா இன்னொரு சொல்லுவாண்டா அந்த டைலாக் டக்குன்னு ஞாபகம் வரல. இல்ல பொறுமையா யோசிச்சு சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழனுக்கு பிரச்சனை நான் தண்டை வருவேன்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லுவாங்க. அது என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கரெக்டா சொல்லிடு. இல்லடா இது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த எபிசோட்ல வரவங்க கவலைப்படாதீங்க. இல்ல 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 அது அந்த பவர் இவன்ட் உங்க இமிடேஷன் ஏதாவது எல்லாரும் பண்ணிட்டு உங்க நீ பண்ற புஷ் செல்வா சார் பண்ணுவேன். செல்வா சார் இதை கட் பண்ண மாட்டேன், இதாவே போட்டுருவேன். Just for fun, you know, I'm kidding. என்ன தும்முனா இழுத்துற போல இந்த பில்டிங் பீஸ் திராதில அப்படியே இது போய் பண்றாங்க. அது சரி. ஏய் ஆடியன்ஸ் வந்து கான்டெக்ட் புரியணும்ல, செல்வா ஏன் சொல்றது சொல்லிட்டு அது போட்டோ போட்டே ஆகும். நான் வந்து இதெல்லாம் பொதுவா ஆதிக்கும் அது மாதிரி நிறைய பண்ணணும். அதுதான் ஆசை. எனக்கு என்ன மாதிரி ஸ்டார்டிங் ரெக்கார்டிங் இருக்கு, மறந்த வீடியோ ஸ்டார்டிங்ல என்ன நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஏதாவது வந்து சேரும் கடைசியில் வீடியோ வரப்போ. இதை போட்டுருவேன். ஸோ ஏன் வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா இன்னைக்கு? வீக்கெண்ட் என்ன பிளான்ஸ் கேஸ் நாளைக்கு? ரெக்கார்டிங் முடிக்காம எதாவது பேசிக்கிட்டு இருக்கேன், சாரி. நாளைக்கு வரது டவுட்டு தான், கஷ்டம் தான். ஜிடி வர்சஸ் மும்பை யாரும் பார்க்க மாட்டீங்க, சரி ஓகே. அடுத்து சண்டே நைட் பார்ப்போமா? என்ன சிஎஸ்கேஸ் ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூ உங்களை சந்திக்கிறோம் நண்பர்களே. இஃப் யூ ஃபைனல் வேர்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு கைஸ். தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே இருக்கேன்.